வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கேன். லோ இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 1500 ரூபா. நீங்கள் மனசு வச்சா நல்லாவே வியாபாரம் பார்க்கலாம். பிஸ்னஸ் என்பது பணம் இருந்தாலும் பண்ணலாம், இல்லாட்டாலும் பண்ணலாம். அந்த தைரியம் நமக்குள்ளே வேணும். எப்போவுமே பணமே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலாம். பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டும் பிஸ்னஸ் பண்ணலாம். நிறையா வச்சுக்கிட்டும் பிஸ்னஸ் பண்ணலாம். பல பிஸ்னஸில் இருக்குது. கேட்டிங்களா? நிறையா பணம் இருக்குது என்கிட்ட அப்படிங்கிற பிஸ்னஸ் நிறையாவே இருக்குது. அதையும் ஒரு நாள் நான் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ். நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். யாருனாலும் பண்ணலாம். பெண்கள்னாலும் பண்ணலாம், சின்ன பசங்கனாலும், காலேஜ் போயிட்டு பண்ணணுன்னாலும் பண்ணலாம், பார்ட் டைமாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம், ஆள் வச்சுனாலும் பண்ணலாம். என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முந்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 40 செகண்ட்ஸ் வீடியோ தான், ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், எது எனக்கு எக்ஸாக்ட்லியாக தெரியல. நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிவிக்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. சம்மருக்கு ஏற்ற பிஸ்னஸ். இந்த ஃப்ரிட்ஜ், இந்த மிக்ஸி இருக்குது, இந்த ஜார் மிக்ஸி இருக்குது பார்த்தீங்களா? இது இப்படி இல்லை, இது பண்ணனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரஞ்சு ஜூஸ். நீங்கள் இதை விட என்ன பார்த்துருப்பீங்கன்னா, இந்த ஹிந்திக்காரங்கள்லாம் வர்றாங்க பார்த்தீங்களா? நார்த்துலேருந்து சவுத்துக்கு பிழைக்க வர்றாங்கல்ல, இவங்கள ஒரு தெருவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த மிக்ஸி வச்சுருப்பாங்க, இந்த ஜூஸர் வச்சுருப்பாங்க. இந்த ஜூஸரை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, மொத்தமாக சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பாப்புல. அவங்க இந்த ஆரஞ்சு பழம், மொசம்பி இருக்குல்ல, சாத்துக்குடி, இதை அவங்க மொத்தமாக வாங்கி இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மரத்தடி தான், ஒரு டேபிள், ஒரு மரத்தடி. இவங்க ஹிந்திக்காரங்களுக்கு ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. போட்டுட்டு ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, விற்றுட்டு போயிடுவாங்க. ஒரு ஜூஸ் 25 ரூபா. சம்மர் ஆச்சுன்னா அது 30 ரூபா 35 ரூபாயும் ஆக்கிக்கிடுவாங்க. நல்லா ஒரு பழத்தில் நல்ல பழமாக இருந்ததுன்னா 2 பழத்தில் ஒரு ஜூஸ் போடுவாங்க. ஒரு பழத்தோட ரேட் எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் நல்ல வியாபாரம். ஐஸ் க்யூப் ஒரு பாக்ஸு. இது என்ன மேடம் நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு சின்ன கடை 5000மோ 10,000மோ அட்வான்ஸ் கொடுத்து பழங்கள் மொசம்பி வாங்கி வச்சு நீங்கள் ஜூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு வைக்கனாலும் வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஜூஸர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரூட் ஜூஸர், ஜூஸரை வச்சு நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். சம்மருக்கு ஏற்ற தொழில். வெளியில் போகும்போது ஒரு நாளைக்கு இப்போ நான் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜூஸ் குடித்தாச்சு, எத்தனையோ ஜூஸுகள் குடிச்சிக்கிட்டே வரோம். அதனால இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக நடக்கும். மேடம், நாங்கள் கடை வாங்கிறது கூட, எங்கள்கிட்ட கடை வைக்கிறது கூட காசு இல்லை, ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு மரமோ ஏதோ இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் வச்சுக்கிடலாம். இல்லை அதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னால் செய்ய முடியாது, நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன், நல்லா வாழ்கிறோம், பட் எங்களுக்கு இன்னொரு சைட் இன்கம் வேணும்னு நினைக்கிறோம். ஒன்றுமே வேண்டாம். யாராவது ஒருத்தங்களை கடையை எடுத்து கொடுத்து, ஒரு டேபிளை கொடுத்து, ஒரு ஜூஸரை கொடுத்து, பழங்களை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருங்க. பர்சன்டேஜ் கொடுக்கணுனாலும் கொடுங்க, சம்பளம் கொடுக்கணுனாலும் கொடுங்க. நீங்கள் வியாபாரத்தை செய்யலாம். எத்தனையோ வழிகள் இருக்குங்க. வியாபாரம் பார்க்கணும், உங்களுக்கு ஒரு சைடில் இன்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட தேடலும் அதிகமாக இருக்கணும். இப்போ நான் போட்ட உடனே நீங்கள் பார்க்கிங்கல்ல, வீடியோ போட்ட உடனே நான் மட்டுமா போடுறேன், ஏகப்பட்ட பேர் போடுறாங்க. போட்ட உடனே பார்க்குறோன்னா எதுக்காண்டி பார்க்கணும்னா, எப்படியாவது நம்ம பிழைக்க மாட்டோமா, தேடும். அதே மாதிரி தேடுறவங்க கண்டிப்பாக செயல்படணும். இது அமேசானில் கிடைக்கி 1450 ரூபா, 2000 ரூபாய்க்கு உள்ளதான். உங்களுக்கு ஐஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ் பாக்ஸுகளில் உங்கள் வீட்டிலையே ஃப்ரிட்ஜு வச்சு நீங்கள் ஐஸ் பாக்ஸுக்குள்ளே ஐஸை எடுத்து போட்டாலும் போட்டுக்கலாம். மார்க்கெட்லேயே ஐஸ் வாங்கி கிடைக்கும், அதுக்குள்ளே போட்டுக்கிடலாம். ஐஸ் பாக்ஸு, ஒரு டேபிள், ஒரு மிஷின், ஜூஸர் மிஷின். இந்த ஜூஸர் மிஷின் இங்கே கிடைக்கி. இது அல்லாமல் அமேசானில் தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை, மதுரை, சென்னை, திருச்சி எல்லா கடையிலையும் இருக்குது. மதுரையில் ஆனந்த என்ன
ஆன் மதுரையில் வந்து விளக்குத்தூண் போனீங்கன்னா மொத்த கடைகள், பாத்திர கடைகள், மொத்த கடைகள். இன்றைக்கி நான் போயிருந்தேன், நான் ஒரு ஜூஸர் எனக்கு வாங்குறதுக்கு போயிருந்தேன் பர்சனல் யூஸுக்கு. அப்போ நான் பார்த்தேன் அந்த கடைகள்லாம் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ், வேணுங்கிறவங்க செய்யுங்க. இந்த பிஸ்னஸை குறித்து 50% உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதில் கமெண்டில் பேட் கமெண்ட் போடாதீங்க, மேடம் இது ஒரு பிஸ்னஸான்ட்டு. 50% சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்தியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும், இந்த பிஸ்னஸை நான் எப்படி டெவலப் பண்ணால் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 25 ரூபா மேனிக்கு ஒரு 100 கிளாஸ் நீங்கள் விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப்பு போகிறாங்க, காரில் போகிறாங்க, காரில் இருந்து இறங்குனாங்கன்னா 4 பேரோ 5 பேரோ குடிச்சிட்டாங்கன்னா 150 ரூபா. 5 கிளாஸ் குடித்தாங்கன்னா 150 ரூபா. 100 கிளாஸ்னால் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, 25 ரூபா ஒன்று. இன்னமும் நீங்கள் சொன்னோம்னா சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பிரான்ச்சு ஃப்ரூட் ஜூஸ் பிரான்ச் இருக்குது. 10 ரூபா தான். ஃப்ரூட் கடையில் ஜூஸர் வச்சு அடித்து கொடுப்பாங்க. எல்லாம் கொய்யாப்பழம் ஜூஸு, வாட்டர் மிலனு, கிர்னி பழம், அப்புறம் பைனாப்பிள், எல்லா ஜூஸ், எந்த ஜூஸ் கேட்டாலும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அது ஈஸியாக செய்யலாம். வெயிலுக்கேற்ற குளுகுளுன்னு நீங்கள் மார்ச்லேயே தொடங்கிடுச்சு வெயில். மார்ச்சில் இருந்து செப்டம்பர் வரைக்கும் காசை நல்லா அள்ளலாம். இதுக்கு வந்து ஒன்று கடை வச்சு பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு இடம் வச்சுருந்து ஒரு சின்ன ஷெட்டுன்னா என்ன, 4 கம்பு வச்சு ஒரு டார்பாலின் போட்டாலும் சரி, இல்லை எனக்கு ஆள் இல்லை, ஒரு பையன் இருக்கான், தெரிஞ்ச பையன் இருக்கான், அவன்கிட்ட நம்ம சொல்லி அவனை வச்சு நம்ம செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வச்சு செஞ்சாலும் சரி, இந்த பிஸ்னஸ் இருக்குது. இது ஒரு பிஸ்னஸ். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நீங்கள் 10,000 வரைக்கும் கூட வராது. அந்த ஜூஸர் 1500 இன்றைக்கி கேட்டுட்டு வந்தேன். ஜூஸர் 1500. ஒரு டேபிள், ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே தான். அதில் ஐஸ் வாங்க போகிறீங்க. மொத்தத்திலேயே உங்களோட இது வந்து 5000 ரூபா தான். நீங்கள் நல்ல இன்கம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னு டிஸ்லைக் பண்ணுறவங்க யோசிச்சுக்கோங்க எதுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு. கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க, மேடம் இப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.